சார் பொதுவா இப்ப அரசியல் முடிவுகள்லாம் வந்துருச்சு. ஒரு சட்ட வல்லுனரா, நீங்க இந்த இளைஞர்கள் குடுத்த வெற்றிய இந்த ஒரு ஒரு தலைமுறை மாற்றமா பார்க்குறீங்களா? இல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பா இது ஆரோக்கியமான ஒண்ணு தான். இளைஞர்கள் தான் வரணும். இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கங்க. ஐடி கம்பெனில போய் நீங்க யார சேர்ப்பாங்க வேலைக்கு அப்டின்னா, அந்த 22 வயசுலருந்து 28 வயசு வரைக்கும் தான். 28 வயசுக்கு மேல இருக்கவங்கள அவங்கள சரியா யுட்டிலைஸ் பண்ண முடியாது. கஷ்டம். அவங்களால கத்துக்க மாட்டாங்க, கத்துக்க முடியாது. என்ன கேட்டா இளைஞர்களா சேர்ந்து முதலமைச்சர தேர்ந்தெடுத்திருக்காங்க கேண்டிடேட்னா குட், வெரி குட். அத நான் 100% வரவேற்கிறேன். அவர் ஆனா இளைஞர்லாம் கிடையாது. அவரு ஒரு 54, 55 வயசு ஆயிடுச்சு. அவரு பெரியவர் ஆயிட்டாரு. ஓகே. அதனால அவருக்கு நல்ல மெச்சூரிட்டி. இளைஞர்களை நிறைய பேரை கூட வச்சிருந்து அவங்களுடைய அந்த திறமைகளை, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை திறமைகளை பயன்படுத்தி, இப்போ ஒரு ஏஐ இருக்கு. ஏஐ பாருங்க 10 பேர் செய்யற வேலையை ஒரே ஆள் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்களை வச்சு தொழில் வளத்தை பெருக்கி அந்த இளைஞர்களை வச்சு நாட்டை நல்லா வளமாக்கும். இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, சைனால முதியோர்கள் எண்ணிக்கை அதிகம், இந்தியாவில் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம். அதனால கண்டிப்பா நம்ம பல வகையில பெருசா வர முடியும். பெருசா நம்ம நாட்டை பூம் பண்ண முடியும். பூம் பண்ணி பெருசா வர வைக்க முடியும். அதனால இதை 100% நான் வரவேற்கிறேன். சார் அதுவும் 35 வயதுக்குட்பட்டு 23 நபர்கள் இளைஞர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு சட்டசபை தமிழகம் பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கிற அமைச்சர் பதவிகள்ல பெரும்பாலும் இந்த பழைய பெருச்சாளிகள் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? பொதுவா இதுல நம்ம ஒரு எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு. இப்ப அரசியல் ஒருத்தர் வராரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, நல்லவரா வருவாருன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு அதிகாரி புதுசா வர்றாருன்னா அவர் வரும்போது நல்லவரா தான் வருவார். எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான். அதுக்கப்புறம் வர்றது என்ன, ஒண்ணு அதிகாரி அரசியல்வாதியை கெடுப்பான், இல்ல அரசியல்வாதி அதிகாரிகளை கெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். இந்த இடத்துல நேர்மையா இருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே வளர்ச்சி உண்டு. ஓகே. அதனால பொதுவாக இளைஞர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் தான் இந்த இடத்துல சொல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா அட்வைஸ் நிறைய தேவை. ஓகே. சினிமால அந்த எப்படி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா இருக்கிற மாதிரி இந்த விஜய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருந்தா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது தான். அது ஒன்றும் தவறு இல்லையா சார்? இப்ப இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்ப ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்காம கொஞ்சம் இழுத்தடிக்கிற நிகழ்வு இருக்குது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நம்ம இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது கட்டாயமா, இல்ல ஆளுநர் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்க முடியுமா சார்? இல்ல, இது கவர்னருடைய டிஸ்கிரிஷன் பவர். அவர் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவரை கூப்பிடுவாங்களே தவிர, அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா அவர் கூப்பிடாம அதை வேற ஒரு டீமை கூட அவர் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஆளுநர் இப்படிதான் கட்டாயமா கூப்பிடணும் அப்படின்ற சட்டங்கள் கிடையாது. ஸோ ஆளுநர் யாருன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவர். அப்படி இருக்கவங்க அவங்க பல ஆலோசனைகள், அவங்களுக்கு நிறைய ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்க மூலியமா தான் பண்ண முடியுமா. தன்னிச்சையா டக்குன்னு இன்னைக்கு வாங்க கூப்பிடுங்க முதலமைச்சர் ஆகுங்க, இந்தாங்க ரைட் நீங்க என்னிலிருந்து முதலமைச்சர் போங்க அப்படிலாம் பண்ண முடியும். அதுக்குன்னு செட் ஆஃப் நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸை வச்சு தான் பண்ண முடியும். நம்ம இஷ்டம் போல அதை செய்ய முடியாது. சரி, இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு தோராயமா எடுத்துக்கிறேன். ஆயுத எழுத்துன்னு ஒரு படம் வந்தது. அதுல இளைஞர்கள் சட்டசபைக்கு போற மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்து அந்த இளைஞர்கள் போவாங்க அப்படிங்கிறது ஒரு மணிரத்னம் படத்துல காட்டியிருப்பார். அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணி பாக்குறேன். நீங்க எப்படி சார் அது சரி இருக்குன்னு பாக்குறீங்க? அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா சட்டசபைக்கு போற வரைக்கும் தான் காமிப்பாங்க. சட்டசபைக்கு ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பாரதி ராஜா தட்டி கொடுப்பாரு. இவரு நம்ம சிவகுமார் மகனுக்கு, சூர்யாவுக்கு தட்டி கொடுப்பாரு, நீங்க வாங்க இப்பதானே வர்ற, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு படம் க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கு. இளைஞர்கள் வந்துட்டாங்க, எல்லாம் சரி. என்னமே எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்க, எந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றாங்கன்றீங்க. ஏன்னா அவங்க வரும்போதே ஒரு ஒரு அந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் கலாட்டா பண்ணது தான் அதிகமா சோசியல் மீடியால பகிரப்பட்டது. இப்ப இன்னமே நேர்மையானவர்கள் நேர்மையான அரசியல் செஞ்சு மக்களுக்கு நல்லது பண்றாங்களான்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். சில இடங்கள்ல சோசியல் மீடியால நெகட்டிவ் தான் சார் அதிகமா வைரல் ஆகும், பாசிட்டிவ் விட. அதனால நல்லது செய்யறத பெருசா ரசிக்கிறதோ இல்ல அடுத்தவங்களுக்கு சொல்றதோ இருக்கிற குணம் இன்னைக்கு மக்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இளைஞர்கள் வந்தது அப்படிங்கிறது ஒரு அரசியலுக்கு ஒரு லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதிய யுக்திகளோட வந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. நல்லது செஞ்சா நல்லது அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புவோம் சார். 100% நம்புவோம். தொடர்ந்து நம்ம இலக்குகளை நோக்கி பயணத்துல ஈடுபட சொல்லுவாங்க சார். நன்றி. நன்றி. ஓகே.